Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல previous year question paper solutionல Group 2 2A 2018 question paperல கேட்ட 25 aptitude questionோட solution வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த question paperல நம்ம தனித்தனியாக 25 சம்ஸுமே நம்ம solution வந்து பார்த்துருக்கோம். இப்போ டோட்டலாக 25 சம்மையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்ன கொஷின் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற எல்லா லாஜிக்கும் தெரியணும்னா வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So question என்னன்னா, in how many years will a sum of 1600 amount to 1852.20 at 5% per annum compound interest அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து யோசிக்க வேணாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ how many years தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ how many yearsனா n வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க sum of 1600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1600 இருந்தா பிரின்சிபல், அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 1852.2 அப்படின்றது அமௌண்ட். ஸோ எத்தனை பர்சன்டேஜில் போட்டிருக்காங்க 5%. அது வந்து ஆர். ஸோ பி இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ போட்ட 1600 எப்போ வந்து 1852.2 ஆகியிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எத்தனை இயர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r by 100 the whole power n. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியும் 1852.20 ஈக்குவல் டு பி வந்து 1600 இன்டூ 1 + r வந்து 5 divided by 100 the whole power n. ஸோ n தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போனால் டிவிஷனில் மாறிடும். ஸோ 1852.20 divided by 1600 equal to இப்போ 100 into 1 100 plus 5 வந்து 105 divided by 100 the whole power n. ஸோ இப்போ 1600ஐயும் 1852.20 டிவைட் பண்ண என்ன வேல்யூ வரும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ 1852.20 டிவைடட் பை 1600. ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.157625. ஸோ 1.157625 அப்படின்னு வருது. இப்போ 105 டிவைடட் பை 100 பண்ணீங்கன்னா என்ன வரும் 1.05 the whole power n அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ இந்த வேல்யூவில் இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா பவரில் வந்து நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணிடலாம்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து இதை இதுக்கு மாற்றணும்னா 1.05 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 1.5னா 105 into 105 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 4 டெசிமல் வச்சுப்போம். ஸோ 5 5s are 25, 5 1s are 5. அடுத்து வந்து ஃபுல்லாகவே 0 வந்து வருது. நெக்ஸ்ட்டு 1s are, ஸோ 10. அப்போ மீதி என்ன இருக்குது 5 2 0 1 1 1. ஸோ 4 வேல்யூ வந்து இருக்கும், டெசிமல் தள்ளி வைக்கணும். இப்போ என்ன வந்திருக்கு 1.1025 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 1.05 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 5s are 25, ரிமைனிங் 2 இருக்குது, 5 2s are 10 ப்ளஸ் 2 பண்ணும்போது 12, அகெயின் 5 1s are 5, மறுபடியும் 5 1s are 5. அடுத்து 0வால் பண்ணும்போது எல்லாமே வந்து என்னவா வரும் 0வாக வந்து வரும். அடுத்து 1 வச்சு பண்ண போகிறோம். ஸோ 5 2 0 1 1. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 2 5 + 1 வந்து 6, 2 + 5 வந்து 7, ரிமைனிங் ஒரு 5 1 1. ஸோ இங்கே 4 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட், 6 டிஜிட் தள்ளி நீங்கள் வந்து பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இங்கே வந்த வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி நம்ம 1.05 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 1 2 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன எழுதலாம் 1.05
இன்டூ 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, அந்த வேல்யூ வந்து வருது. அப்போ இப்போ பார்க்கும்போது கீழே இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ போயிருச்சுன்னா என்னோட வேல்யூ என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ எத்தனை இயர்ஸில் வந்துட்டு 1600 போட்டது 1852.20 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏயோட ஃபார்முலா போட்டு அந்த வேல்யூவெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே டெசிமல் இருக்கனால பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை வந்து பண்ணணும். ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஸோ போர்ட் மாஸ் ரூல்னா என்னது, பி ஃபார் ப்ராக்கெட், O for offer, D for division, multiplication, addition, அதுக்கப்புறம் subtraction. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுவும் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல இருக்க 1/3 வந்து அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது கூட எதுவுமே இல்லை. அடுத்து ஃப்ளார் ப்ராக்கெட்டில் 1 டிவைடட் பை இது ரெண்டையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது எங்கேயுமே கேன்சல் ஆகாது. அப்போ 2 × 5 என்னது, 2 5s are 10 divided by 3 × 7 வந்து 21. அது கூட இது வந்து ப்ராக்கெட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் 8 மைனஸ் மறுபடியும் பெரிய ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு அந்த பாரில் கொடுத்துருக்க ரெண்டையும் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ பார் வந்து 1/2 தான் இருக்குது. அப்போது 1/2 மைனஸ் 1/4 தான் நம்ம பண்ணணும். ஸோ 1/2 மைனஸ் 1/4 பண்ணும்போது 4 இங்கே மல்டிப்ளை பண்ணும், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 × 1 வந்து 4, நடுவில் மைனஸ் இருந்துச்சு, 2 × 1 வந்து 2 டிவைடட் பை 4 2s are 8. அப்புறம் மறுபடியும் மைனஸ் 1/3 ஃப்ளார் ப்ராக்கெட்டில் 1. ஸோ இது டிவைடட் பையில் இது வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை இன்டூவாக மாற்றினா இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலில் வரும். ரெசிப்ரோக்கலில் 21 டிவைடட் பை 10 plus 8 minus 5 minus 4 minus 2 வந்து என்னது 2/8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 வந்து வரும். This is equal to minus 1/3. ஸோ இது 2, இது வந்து 1 தான் இருக்குது. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மறுபடியும் என்ன வரும், 21/10 தான் வந்து வரும். ப்ளஸ் 8 மைனஸ் ப்ராக்கெட்டில் 5 மைனஸ் 1/4 வந்து வரும். 1/3 ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணும். 4 × 5 எவ்வளோ, 4 5s are 20, 20 minus 1 வந்து 19/4 வரும். ஸோ ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுக்கும்போது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 19/4 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம வந்து அகெயின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராக்கெட்லேருந்து சால்வ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூலில் BODMAS. ஸோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 10 × 8 வந்து 80 ப்ளஸ் 21. ஸோ 21 பண்ணிங்கன்னா 101. அப்படின்னா 101 டிவைடட் பை 10. ஸோ 101 டிவைடட் பை 10 மைனஸ் 19/4 மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப். ஸோ இங்கே 101 மைனஸ் 19 இருக்குது. இப்போ இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கணும், இல்லைனா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை பண்ணணும், அப்புறம் வந்து இதை பண்ணணும். அப்போது டினாமினேட்டரில் நமக்கு வந்துட்டு 40 வந்து இருக்கும். 4 × 101 பண்ணிங்கன்னா 404 மைனஸ் 10 × 19 பண்ணிங்கன்னா 190. ஸோ இது வந்து ஃப்ளார் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போது 404 190 போச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், இங்கே வந்து 3 இருக்கும், இது 10 ஆயிரும். 10 மைனஸ் 9 வந்து 1, 3 மைனஸ் 1 வந்து 2. ஸோ மைனஸ் 1/3 மைனஸ் ஆஃப் 214 டிவைடட் பை 40. ஸோ இது வந்து 2 டேபிளில் போகும். ஸோ 220, 2 1s are 2 7s are. அப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் 1/3
minus 107 divided by 20. இப்போ again இதையும் வந்து cross multiply வந்து நம்ம பண்ணலாம். So minus 20 minus 3 into 7 வந்து 21 3 divided by இது இதையும் multiply பண்ணீங்கன்னா 60. So இப்போ இது என்ன வரும் minus 341 divided by 60. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே mixed fractionல இருக்கும். அப்போ 60 divided by 341 பண்ணலாம். So 65 are என்ன வரும் 300 வரும். ஸோ ரிமைனிங் வந்து 41 வந்து இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம் minus 5 41 divided by 60. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் ப்ராக்கெட்டு அது எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துட்டு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the area of iron sheet required to prepare a cone. ஸோ ஒரு iron sheet வச்சு ஒரு கோன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த கோனோட ஹைட் எவ்வளோனா 24 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் பேஸோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு கோனு. இந்த கோனோட ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். அதோட பேஸோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் பேஸ் கொடுக்கல. பேஸோட ரேடியஸ்னா பாதி. ஸோ பாதி ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு தேவைப்படுற அயன் ஷீட்டோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இப்போ ஏரியா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை ஆர் L plus R. ஸோ இந்த Lன்றது ஸ்லாண்டிங் ஹைட்டு. ஸோ அந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா அந்த L வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் h ஸ்கொயரோட வேல்யூ என்ன 24 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர்னா என்னது 24 into 24. ஸோ ஸ்கொயர்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 4s are 16 6 1 4 2s are 8 மேலே ஒரு 9 அப்புறம் 2 4s are 8 2 2s are 4. ஸோ 6 அப்புறம் வந்துட்டு 7 1 5. ஸோ 576 தான் வந்துட்டு 24 ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர்னா 7 into 7 வந்து 49. ஸோ இதை நீங்கள் சம் பண்ணுங்கள். ஸோ 576 ப்ளஸ் 49 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 625. ஸோ 625 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா வேல்யூ வந்து 25. ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு 25ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பையோட வேல்யூ என்ன 22 டிவைடட் பை 7. அது வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து ஆர் வந்து கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருந்தாங்க ரேடியஸ் வந்து 7. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம்ல 7. ஸோ 7 இன்டூ எல் வந்து 25 திரும்பி ரேடியஸ் வந்து 7. இப்போ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து 22 இருக்கும். இன்டூ 25 ப்ளஸ் 7 எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 32. ஸோ 22 இன்டூ 32. ஸோ 2 2s are 4 மறுபடியும் 2 2s are 4 3 2s are 6 6. ஸோ 4 0 மீதி 1 இருக்கும் 7. ஸோ ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ஏரியா அயன் ஷீட் வந்து நமக்கு இந்த கோன் மேக் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சீரீஸ் 31 + 33 + அப்படியே 53 வரைக்கும். ஸோ 31லேருந்து 53 வரைக்கும் நம்ம சம் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 31க்கு அப்புறம் 32 வந்து இல்லை. ஸோ அப்போது ஒன்று விட்டு வந்திருக்கா. அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும் 31 33 35 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு போகணும். ஸோ அதுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏபியில் இருக்கா இல்லைனா ஜிபியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபினா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜிபினா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ ஏபியில் இருக்கணும்னா என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக வந்துட்டு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 33 - 31
இது வந்து 2. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து லாஸ்ட்டாக 53 வருது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக வந்து இருக்குது. அப்படின்னா இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனா டிவிஷன் பண்ணும்போது சேமாக வந்து வரும். இப்போ 33 டிவைடட் பை 31 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 33 வரும். ஸோ அது வந்து சேமாக இல்லை. ஸோ அப்படின்னா என்ன, இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எத்தனை டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து சம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இதில் a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அப்படின்னா a வந்து அதை a1ன்னு வச்சுப்போம், 31. ஸோ லாஸ்ட் டேர்ம் தான் an. ஸோ an என்னது 53. ஸோ டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம் 2. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ an வந்து 53, அடுத்து a வந்து 31 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 2. ஸோ 53 மைனஸ் 31, இங்கே மீதி வந்து n மைனஸ் 1 இன்ட்டு 2 இருக்கும். ஸோ 53 மைனஸ் 31 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்து வந்துடும். ஸோ மீதி n மைனஸ் 1 இருக்குது. 2ல் 22 வந்து 11 டைம்ஸ் போகும். ஸோ இங்கே 11 இருக்கும். மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 n. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, என்னோட வேல்யூ வந்து 12. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை 12. ஸோ 31லேருந்து 53க்குள்ளே டிஃப்ரென்ஸில் 2ல் போகும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 2 வந்து இருக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் சீரீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் சீரீஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா s ஆஃப் n ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இந்த s ஆஃப் n தான் சம் ஆஃப் சீரீஸ், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ நம்ம 12ன்னு இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சோம் 2. ஸோ அடுத்து 2 இன்ட்டு ஏன்றது தான் அந்த ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம் என்னது நமக்கு 31 ப்ளஸ் n வந்து மறுபடியும் 12 மைனஸ் 1 டி வந்து 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 இருக்கும். 2வையும் 31ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 62 வரும். ப்ளஸ் 12 மைனஸ் 1 வந்து 11 into 2. Again 6, 62 plus 2 into 11 வந்து 22. அப்போ 6 into 2 plus 2 4, 6 plus 2 வந்து 8. ஸோ 84 into 6 பண்ணணும். ஸோ 6 4s are 24, 4 மீதி 2 இருக்கும். 6 6s are 36, 7s are 42, 6 8s are 48. 48 plus 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த சீரீஸை நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 504. ஸோ இதுதான் வந்து வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஃபைண்ட் த ஜிசிடி. ஜிசிடினா என்ன அர்த்தம், HCF, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுதான் வந்து அதர் நேம் இதுக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்மோட ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடின்றது என்னது, இவங்க ரெண்டு ஃபேக்டர்ஸில் இருக்கிற காமன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜிசிடி. இது ரெண்டுக்கும் எது வந்து காமனாக இருக்கோ அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் காமனாக இருக்கிறது தான் நம்ம ஜிசிடின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து a கியூப் மைனஸ் 1ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இதை பார்த்தா a கியூப் b கியூப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 1க்கு வந்து நீங்கள் என்ன பவர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இங்கேயும் a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எடுத்துப்போம். இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ a மைனஸ் b, a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் b, a மைனஸ் b. ஸோ ஃபார்முலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், a மைனஸ் 1, a மைனஸ் 1. ஹையஸ்டே வந்து 1 தான் வந்துட்டு இருக்குது. அப்போ இது ரெண்டோட ஜிசிடி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
a minus 1. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு போட்டுட்டு இருக்க இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த சம்ஸோட சொல்யூஷன் இருக்கிற பிடிஎஃப் வந்து வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2018 குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்தாப்பில் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட வியூஸ்லாம் வேணால் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணலாம். உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து 25 rupees இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பிடிஎஃப் இல்லாமல் உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, வாட் பர்சன்டேஜ் இஸ் 5 grams ஆஃப் 1 kg? ஸோ 1 kgயில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 5 grams வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதுறாங்கன்னா 5 grams ஆஃப் 1 kgயோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையுமே வந்து ஒரே யூனிட்டில் வந்து இருக்கணும். ஸோ 1 kg ஈக்குவல் டு எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம். அப்போ என்ன பண்ணலாம், 5 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100 வந்து பண்ணணும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 1s are 5 2s are. அப்போ என்ன இருக்குது, 1/2 இருக்குது. ஸோ 1/2 எப்படி எழுதலாம், 0.5ன்னு எழுதலாம். ஸோ 0.5% அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ த வேல்யூ ஆஃப் 9 to the power 2 into 18 to the power 4 divided by 3 to the power 16 is dash. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணோன்னா 9 into 9, 18 into 18 into 18 into 18 அப்படின்னு 4 வாட்டியும் 3 வந்து 16 டைமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ வேல்யூ என்ன வரணும்னா 16/81 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து மாற்றணும். ஸோ இப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே வந்து எழுதிக்கலாம். இன்டூ 18 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் என்னது 9, 9 கூட இன்னொரு 2 நம்ம பண்ணோன்னா 18 வந்து வந்துடும். த ஹோல் பவர் 4 வந்து இருக்குது. ஸோ கீழே இருக்கிறத 16 வச்சுக்குவோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம 3ல மாற்றிட்டுருக்கோம். இப்போது இந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸில் a to the power m the whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா a to the power m into n வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 3 2 into 2 என்ன ஆகிடும், 4 வந்து ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே 3 to the power 2 இருக்குது, the whole power இங்கே 4 இருக்குது. அப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஒன்றும் இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா 3 2 into 4 எவ்வளோ, 8 வந்து வரும். இன்டூ 2 to the power 4 டிவைடட் பை 3 to the power 16. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நம்பருக்கு பவர் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், a to the power m இன்டூ a to the power n இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா a to the power m plus n அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குங்க, 3 வந்து இருக்குது, 4 ப்ளஸ் இங்கே இருக்கிறது 8, மீதி என்ன இருக்குது 2 to the power 4 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து 3 to the power 16 இருக்குது. ஸோ இப்போது 3 to the power 4 + 8 எவ்வளோ, 12 வரும். இன்டூ 2 to the power 4 டிவைடட் பை 3 to the power 16. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 3 பவரில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்னென்னா a to the power m டிவைடட் பை a to the power n. அதாவது ஒரே வேல்யூ இருக்கணும். 3 அங்கே இருக்கா, மேலே பவர் மட்டும்தான் வேறு இருக்குது. அப்போ இப்படி டிவிஷனில் இருந்துச்சுன்னா a to the power m மைனஸ் n வந்து பண்ணலாம். அப்போது இங்கே பவரில் வந்து 16 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், 3 to the power 12 மைனஸ் 16 இன்டூ 2 to the power 4 மட்டும் இருக்கட்டும். அடுத்து ஈக்குவல் டு 3 to the power 12 16 போயிடுச்சுன்னா -4 இருக்கும். இன்டூ 2 to the power 4. ஸோ பவரில் வந்து இப்படி -4 இருந்துச்சுன்னா அது என்னன்னு எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டரில் எழுதிடலாம். ஸோ 3 to the power 4ன்னு எழுதிடலாம். இப்போது 2 to the power 4ஓட வேல்யூ என்ன, 2 into 2 into 2 into 2 பண்ணோம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are வந்து 16 டிவைடட் பை
3யும் 4 டைம்ஸ் வந்து பண்ணும். 3 into 3 into 3. So 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது? 16 divided by 81. ஸோ இந்த கர்வ்ஸ் அண்ட் இண்டிசஸ் இந்த லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 8th question என்னன்னு பார்த்தீங்கன்னா the cube root of 0.027 is dash. ஸோ cube rootனா என்ன? cubic root of 0.027 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து 1 2 3 டிஜிட் தள்ளி டாட் வச்சுருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 27 divided by 1000 எழுதலாம். ஸோ 3 டிஜிட் தள்ளி வச்சுருக்கனால நம்ம 3 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அகெயின் இது வந்து கியூபிக் ரூட்டில் இருக்குது. ஸோ 27 வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 into 3 into 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 1000 வந்து நம்ம இதே மாதிரி என்ன பண்ணலாம்? 10 into 10 into 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இது எந்த இதில் இருக்குது? கியூபிக் ரூட்டில் இருக்குது. இப்போ மறுபடியும் கியூபிக் ரூட் ஆஃப் 3 cube divided by 10 cube. ஏன்னா 3 3 இருக்குது, 3 10 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த கியூபும் இந்த கியூபிக் ரூட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் வந்து ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது? 3/10 இருக்குது. ஸோ 3/10 நம்ம டிவைட் பண்ணால் என்ன வரும்? 0.3 வரும். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 0.027 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ 9th question என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். ஸோ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இது எல்லாத்துக்கும் கே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எல்லாமே கேக்கு ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக எழுதலாம். ஸோ a plus b divided by c equal to k. அப்புறம் b plus c divided by a equal to k. அப்புறம் c plus a divided by b equal to k. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a plus b equal to ck. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து b plus c equal to இந்த a இந்த பக்கம் போச்சுன்னா ak. இது வந்து ஈக்குவேஷன் 2. அடுத்து c plus a equal to bk. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? லெஃப்ட் சைடெல்லாம் ஒரு சைடும் ரைட் சைடெல்லாம் ஒரு பக்கமும் வரும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? a plus b. இந்த சைடு இங்கே b plus c. அடுத்து 3வது ஈக்குவேஷனில் c plus a. இப்போ இந்த பக்கம் வரலாம். இங்கே ck, இந்த இடத்துல ak, பக்கத்தில் bk. ஸோ இப்போது இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு c இருக்குது, இங்கே ஒரு c இருக்குது. அப்போ என்ன ஆகும்? எல்லாமே 2 வாட்டி இருக்குது. அப்போ 2 of a plus b plus c அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் k வந்து இருக்குது. அப்போ k எடுத்துட்டா மறுபடியும் நமக்கு என்ன வரும்? c plus a plus b அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி இருக்குது? மறுபடியும் a plus b plus c அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் வந்துச்சுன்னா மறுபடியும் a plus b plus c equal to k. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. ஸோ நமக்கு கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்படின்றனால நம்ம இப்படி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the ratio of boys to girls in a class is 4:5. If the number of boys is 20, then the number of girl is dash. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4/5 அப்படின்னு ரேஷியோ இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4x 5x அப்படின்னு எழுதுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஏதோ ஒன்று காமனாக இருந்தனால தான் அடிச்சுட்டு அதை ரேஷியோவில் மாற்றிருக்காங்க. ஸோ 4x 5x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பாய்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 20க்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4x equal to 20. அப்போ x equal to 20/4. ஸோ 4 1s are 4, 4 5s are 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 5x அப்படின்னு இருக்க இடத்துல அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்
கேர்ள்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ 5 இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 5 போட்டாச்சு. ஸோ 5 5s are 25. ஸோ எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு போட்டுட்ருக்க இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த சம்ஸோட சொல்யூஷன் இருக்கிற பிடிஎஃப் வந்து வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2018 குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்தாப்பில் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட வியூஸ்லாம் வேணால் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணலாம். உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து 25 rupees இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பிடிஎஃப் இல்லாமல் உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னா, இங்கே ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஏன்னா சர்க்கிளுக்கு வந்து கம்ப்ளீட் டிகிரி வந்து 360 டிகிரி. ஏன்னா இங்கே எல்லாமே டிகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. பட் இங்கே எந்த விதத்துலையும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் அப்படின்ற இருக்கனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிறனால 360 அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி, அதனால 360 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் எவ்வளோ டிகிரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ டோட்டல் டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ இதிலிருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இன்ட்டு வந்து பண்ணணும். ஸோ இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த 360 இந்த 360 கேன்சல் ஆகிட்டு மொத்தம் 90. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 90 ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எவ்வளோ 360, அதில் 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 90 ஸ்டூடெண்ட்ஸு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணி இன்டூ 100 வந்து பண்ணணும். ஸோ 91s are 94s are 360. ஸோ 4 1s are 4 2s are 8, மீதி 2 அங்கே போயிடுச்சுன்னா 4 5s are 20. ஸோ 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்காதனால நம்ம 360 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 360 ஏன் எடுத்திருக்கோம்னா ஒரு சர்க்கிள்னாலே 360 டிகிரி அப்படின்றது தான் வந்துட்டு முழுமையானது. ஸோ அதுக்கு நம்ம கால்குலேஷன் கம்ஃபர்டபுளுக்காக 360 எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கால்குலேஷனுக்கு ரீதியாக கம்ஃபர்டபுளாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் டிவிஷன் இடத்துலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டிவைட் வந்து பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. பர் ஹேனம் வில் 640 அமௌண்ட் டு 774.40 in 2 years. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, அவங்க கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாங்கன்னு இருக்குது, எத்தனை வருஷம் அப்படின்றது இருக்குது. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, A = P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ ஏயோட வேல்யூ என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க 774.40. ஸோ ஏ இருக்க இடத்துல 774.40 ஈக்குவல் டு பின்றது அவங்க போட்ட பிரின்சிபல் அமௌண்ட், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 640. அது கூட 1 plus R தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. எத்தனை வருஷம், அதாவது என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன இருக்க இடத்துல என்ன போடணும் 2 வந்து போடணும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 774.40 டிவைடட் பை 640. இந்த பக்கம் என்ன இருக்குது 1 plus R by 100 the whole ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கமும் ஸ்கொயர் வர மாதிரி ஃபார்ம் பண்ணால் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எதில் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இது வந்து 64 டேபிளில் வந்து கேன்சல் ஆகும். ஸோ 64 10s வரும், இது வந்து 64 12.1 வந்து வரும். ஸோ அப்போ என்ன இருக்குது 12.1 டிவைடட் பை 10
இந்த பக்கம் மறுபடியும் 1 + r by 100 the whole ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து டெசிமலில் இருக்குது. ஸோ டெசிமலில் நம்ம வந்து போகணுன்னா என்ன பண்ணலாம், இங்கேயும் வந்து ஒரு 10 மல்டிப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி கீழேயும் ஒரு 10 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வந்துடும், 121 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1 + r by 100 the whole power 2 வந்து வந்துடும். ஸோ இப்போது இந்த 2 இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாகவும் எடுக்கலாம், இல்லைனா இது வந்து எதோட ஸ்கொயரு, 11ஓட ஸ்கொயர், கீழே வந்து 10ஓட ஸ்கொயர். அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கே 1 + r by 100 the whole power 2. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 11/10 இருக்கும். இந்த சைடு இருக்க 1 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 வரும். இங்கே வந்து r by 100 இருக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 10 × 1 10, 11ல் 10 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1/10. இப்போ இங்கே இருக்க 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு வரும். அப்போ இன்டூ 100 ஈக்குவல் டு r. ஸோ 10 1s are 10 10s are. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. சால்வ் பண்ணிட்டு வரும்போது இதை வந்து ஸ்கொயருக்கு நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ அப்போ என்ன இதில் கேன்சல் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸோட டென்ட் வந்து இருக்குது, அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதோட ஹைட் வந்து 3 மீட்டர். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரைக்கும் அதோட ஹைட் வந்து 3 மீட்டர் இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கலுக்கு ஷேப்புக்கு மேலே ஒரு கோனிக்கல் வந்து இருக்குது. ஸோ டென்ட் வந்து முதல்ல கீழே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டென்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போது ரேடியஸ், இப்போ இதோட ரேடியஸ், அதாவது சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52.5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ்னால் என்னது, 6. அடுத்து வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். ஸோ கோனோட ஸ்லாண்ட் ஹைட், இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். அது வந்து என்ன அர்த்தம், எல்லுன்னு அர்த்தம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 53 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டென்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கேன்வஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து சிலிண்ட்ரிக்கலோட ஹைட் வந்து கொடுத்துருந்தாங்களே. ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ எல்லாமே வந்து மீட்டரில் தான் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் கேன்வஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் கேன்வஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு தெரியணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனு, அது கூட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேன்வஸோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது ஏன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துருக்கோன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு டென்ட் போடுறதுக்கு வந்து கீழெல்லாம் வந்துட்டு கேன்வஸ் வந்து தேவைப்படாது. ஒரு வேளை கீழேயும் வந்து கேன்வஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எடுக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு கீழெல்லாம் வந்துட்டு தேவைப்படாதுன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் சுற்றளவு மட்டும் இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன, πr/l. அடுத்து சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2πr into h வந்து ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், பையையும் ஆரையும் காமன் அவுட் பண்ணலாம், கூட வந்து l + 2 into h. நமக்கு இங்கே கொடுத்துருக்க எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 53, அதான் வந்து l. இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு தான் வந்து இங்கே h. ஸோ அந்த h வந்து 3. அடுத்து வந்து ரேடியஸ் வந்து 52.5. ஸோ இப்போ எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு ஆன்சரில் வந்து எல்லாமே வந்து பையில் இருக்குது. ஸோ அதனால் பைக்கு வந்து வேல்யூ போடாமல் பையனே வந்து வச்சுக்கலாம். இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளோ, 52.5, அதான் ரேடியஸ். அடுத்து எல் வந்து 53 ப்ளஸ் 2 இன்டூ ஹெச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். அடுத்து 52.5 பை இன்டூ 53 ப்ளஸ் 2 இன்டூ 3 எவ்வளோ, 6. மறுபடியும் 52.5 இன்டூ பை இன்டூ 53 ப்ளஸ் 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 52.5 59 கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 5s are எவ்வளோ, 45, மீதி 4 இருக்குது. 9 2s are 18, 19 20 22, திரும்பி 9 5s are 45, 46, 47. நெக்ஸ்ட்டு 5 5s are 25, மீதி 2 இருக்கும். 5 2s are 10, அப்போ 12, மீதி 1, 5 5s are 25, 26. ஸோ 5 5 6 7
இங்கே 9 0 1 ஸோ 3 இங்கே ஒரு டிஜிட் வந்து டெசிமல் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ இங்கே வேல்யூ என்ன 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ மீட்டர் ஆஃப் கேன்வஸ் வந்து நமக்கு தேவை வந்து படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து நீங்கள் இப்படி பிக்டோரியலாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே உங்களால் வந்துட்டு ஈஸியாக இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். கூட வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு தெரியணும். ஸோ கொஸ்டின் என்னன்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 1/2 hectare. த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டேஷ். ஸோ ஸ்கொயரோட டயகனல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டயகனல்னா என்னது, இந்த ஆப்போசிட் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், டயகனல்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிற இந்த பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட்டை தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 hectare எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 hectare ஈக்குவல் டு 10,000 மீட்டர். அப்போ இப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே ஆஃப் த ஹெக்டார் இருக்குது. ஸோ ஹெக்டார் இருக்க இடத்துல நம்ம வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ 2வும் இந்த 10,000 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 5,000 வந்து வரும். ஸோ ஏரியா நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது ஆஃப் த ஹெக்டார். ஸோ ஹெக்டார் வந்து 10,000, அதில் பாதி 5,000. இப்போது டயகனல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு வந்துட்டு ஏ ஸ்கொயர், அதாவது சைடோட ஸ்கொயர்னு தெரியும். ஆனால் டயகனல் வச்சு நீங்கள் போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு டயகனல் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஏரியா வந்து 5,000 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஆஃபு இங்கே டயகனலில் வந்து நம்ம டீன்னு எடுப்போம். ஸோ டி ஸ்கொயர். இப்போ இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5யோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 10,000 ஆகிடும். இந்த பக்கம் டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆஃப் 10,000 ஈக்குவல் டு டி. அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு வரும், டி ஈக்குவல் டு 4 0 இருக்குது, ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா 2 0 ஆகிடும். அப்போனா 100 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஏரியா ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். அப்புறம் 1 hectareனா எவ்வளோ மீட்டர் அப்படின்ற 2 வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா the surface area of 2 sphere are in the ratio 9:25. ஸோ 2 ஸ்பியர் இருக்குது, 2 ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ வந்து 9:25ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ஸ்பியரோட வால்யூமை வந்து ரேஷியோ ஃபார்மேட்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4πr ஸ்கொயர். இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அதுவே வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். ஸோ இப்போ 2 ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பியரோட ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸை வந்துட்டு நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரெண்டுத்தோட ரேஷியோவுமே வேறையாக இருக்குது. ஸோ இப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரு ஸ்பியரு டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரெண்டாவது ஸ்பியர், அதான் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னு எடுத்திருக்கோம், கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த 4πயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 9/25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் நம்ம, ஆர் பை ஆர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து எதோட ஸ்கொயரு, 3யோட ஸ்கொயரு, 25 வந்து 5யோட ஸ்கொயர். அப்போது 3/5 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இங்கே ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது 3/5 ஈக்குவல் டு ஆர் பை ஆர். ஸோ ஆர் பை ஆரோட ரேஷியோ வந்து 3/5 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரேடியஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம இப்போ வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்பியரு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் செகண்ட் ஸ்பியர். ஆனால் ரேஷியோனாலே அது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஈக்குவல் டு. ஸோ வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை அதே மாதிரி 4/3 பை கேபிட்டல்
ஆர் கியூப். ஸோ இந்த 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? ஆர் கியூப், இங்கே வந்து கேபிட்டல் ஆர் கியூப். ஸோ இது எப்படி எழுதலாம்? r/r த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஸோ நம்ம r/r தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 3/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3/5 த ஹோல் கியூப். ஸோ 3/5 எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 கியூப்னா என்ன? 3 into 3 into 3 divided by 5 into 5 into 5 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 3 3s are 9, 9 3s are எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ கியூபு ஸ்கொயர் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5 5s are 25, 25 5s are எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125. ஸோ வால்யூமோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27:125. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு போட்டுட்ருக்க இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த சம்ஸோட சொல்யூஷன் இருக்கிற பிடிஎஃப் வந்து வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2018 குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்தாப்பில் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட வியூஸ்லாம் வேணால் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணலாம். உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து 25 rupees இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பிடிஎஃப் இல்லாமல் உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், அதாவது இங்கே 4 டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. 5வது டேர்மு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 1 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் Z இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து A வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, Y இருக்குது, B இருக்குது. அடுத்து 6 இருக்குது, X இருக்குது, C இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 இருக்குது, W இருக்குது, D இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா A அப்புறம் B வருது, பிக்கு அப்புறம் C, சிக்கு அப்புறம் D. அப்போது அடுத்த டேர்மில் லாஸ்ட்டாக என்ன வரப்போகுது? E வந்து வரப்போகுது. அப்புறம் இங்கே பார்த்தா Z இருந்து குறைஞ்சிட்டே வருது, Y, X, W. அப்போ இங்கே என்ன வரும்? Wக்கு முன்னாடி லெட்ரு வந்து V. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ 1 இருக்குது, அதுக்கப்புறம் 3 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 6 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது. ஸோ 1ஓட என்ன ஆட் பண்ணால் நமக்கு வந்து 3 வரும்னா 1 கூட என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வந்துச்சு? 3 வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 3 கூட மறுபடியும் 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வந்து வரும். அப்புறம் 6 கூட மறுபடியும் 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 வந்து வரும். அப்போ என்ன இருக்கீங்க? 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4. அப்போது அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம 5 வந்து ஆட் பண்ணணும். அப்போது 10 + 5 என்ன வரும்? 15 வந்து வரும். ஸோ இந்த டேர்மோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15VE அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட லாஜிக் மட்டும் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு LCM and HCF சம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 1600ன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LCM இன்டூ HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 நம்பரோட ப்ராடக்டே அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க? 1600 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. LCM நமக்கு வந்து தெரியாது, அதனால LCMனே வச்சுக்குவோம். HCFோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் 5 வந்து டிவிஷனில் வரும். ஸோ 1600 divided by 5 equal to LCM. ஸோ 5 1s are 5, 5 3s are வந்து 15, மீதி 1 இருக்கும், 5 2s are 10, மீதி 0. ஸோ LCMோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 அப்படிங்கிறது தான் LCMோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாரு? 2 wrist வாட்ச் வந்து விற்கிறாரு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் 594க்கு விற்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்சை விற்கும் போது அவர் வந்து 10% கெயின் வந்து சம்பாதிக்கிறாரு. அதுவே வந்துட்டு அடுத்த வாட்சை விற்கும் போது அவருக்கு 10% வந்து லாஸ் ஆகுது. அப்போது அவருக்கு வந்து கெயின் ஆயிருந்தா கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ், இல்லைனா லாஸ் ஆயிருந்தா லாஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க மொத்தமாக. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் செல் பண்ண ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு வாட்சுக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 594. ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணலாம்? 2 வாட்சையும் சேர்த்து அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 9 9 8 1
ஸோ அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1188. ஸோ இதை விட அவர் கம்மியாக வாங்கியிருந்தாருன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கெயின் சம்பாரிச்சிருப்பாரு. இதை விட அதிகமாக அவர் வந்து வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து லாஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஜிக். ஸோ இப்போ ஒவ்வொரு வாட்சுக்கு நம்ம வந்து கெயின்னா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச் வந்து அவங்க 10% கெயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் இங்கே வந்து எழுதணும் இன்டூ அவர் வித்த ப்ரைஸ், அதாவது 594. ஸோ 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொன்னாங்க, 10%ன்னு சொல்லியிருக்காங்க, இன்டூ 594. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 100 டிவைடட் பை 110 வரும் இன்டூ மறுபடியும் வந்து 594. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 11 1s are 11 5s are 55, மீதி 4 இருக்கும். ஸோ 11 4s are 44. ஸோ 54 into 10 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 540. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம், அவர் வாங்கின விலை. ஸோ அவர் வாங்கின விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540. அந்த 540க்கு வாங்கின வாட்சை தான் அவர் எவ்வளோ 594க்கு விற்று 10% வந்து கெயின் வந்து சம்பாரிச்சிருக்காரு. இப்போது ரெண்டாவது வாட்ச் என்னன்னு சொன்னாங்க, 10% லாஸ்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100, லாஸ் எவ்வளோன்னு சொன்னாங்க 10%. ஸோ 10 இன்டூ செல்லிங் ப்ரைஸ் வந்து அதே 594க்கு தான் அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. ஸோ இப்போ 100 டிவைடட் பை 100 10 போயிடுச்சுன்னா 90 இன்டூ 594. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 1s are 9 6s are 54, மறுபடியும் வந்து அங்கே 5 இருக்கும். ஸோ 9 6s are 54. ஸோ 66 இன்டூ 10 அப்படின்னா எவ்வளோ 660. ஸோ ரெண்டாவது வாட்ச் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 660 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் வித்தது எவ்வளோ 594. அதனால தான் அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10% லாஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு இப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு வச்சு நம்ம வந்து நெட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 540, செகண்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 660. ஸோ இங்கே இருக்குது 540 660, அப்போ 0 மறுபடியும் 0 1, அப்போ 6 6 12. ஸோ மொத்தமாக அவர் 2 வாட்சையும் 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் விற்றது எவ்வளோக்கு 1188க்கு தான் விற்றுருக்காரு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ அவருக்கு எவ்வளோ 12 ருபீஸ் வந்து லாஸ். ஸோ 12 ருபீஸோட லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன லாஸாக இருந்தாலும் கெயினாக இருந்தாலும் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ அவர் எவ்வளோக்கு வாங்கினாரோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ லாஸ் எவ்வளோ ஆச்சு 12 ரூபாய் ஆச்சு இங்கே நம்ம பண்ணோம்ல. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ டோட்டலாக 1200 இன்டூ 100. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும், 12 கேன்சல் ஆகிடும். அப்போ அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1% வந்து அவருக்கு லாஸ். ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இங்கே தான் நான் போடுறேன், டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நம்பருக்கு மேலே பவர் இருக்குது, அது ஓல் பவர் இருக்குது. இப்படி பவர் இருந்துச்சுன்னா இந்த 2 பவரும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வந்து பண்ணலாம். ஸோ 3 பவரில் 3 இன்டூ 2, 3 2s are 6, மைனஸ் இருக்குது. ஸோ -6 இன்டூ மறுபடியும் 2, அடுத்து 2 இன்டூ 3, 2 3s are 6, மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்கு, -6. அதே மாதிரி தான் கீழேயும். ஸோ 4 இன்டூ 2, அப்போ 2 to the power 4 2s are 8, மைனஸ் ஆயிடுச்சு, இன்டூ 3 to the power -4ன்னு அப்படியே இருக்கட்டும். அடுத்து 4 நம்ம எப்படின்னு எழுதலாம் 2 the whole squareன்னு எழுதலாம். திரும்பி மேலே என்ன இருக்குது ஒரு -2 இருக்குது. ஸோ மறுபடியும் இதை சால்வ் பண்ணுவோம். 3 to the power -6 into 2 to the power -6 divided by 2 to the power -8 into 3 to the power -4 into மறுபடியும் இந்த 2 into 2 பண்ணும்போது 2 2s are 4. So 2 to the power -4. So again 3 to the power -6 into 2 to the power
minus 6 divided by 2 to the power, இப்போ இங்க minus 8 இருக்கு, மறுபடியும் இங்க 2 to the powerல minus 4 இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இங்க வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூவோட பவர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு, வேல்யூ சேமா இருக்கு, 2ன்னு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ minus 8 minus 4 வரும், மீதி 3 to the power minus 4 இருக்கு. ஸோ மறுபடியும் 3 to the power minus 6 into 2 to the power minus 6 divided by 2 to the power minus 8 minus 4 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா minus 12 into 3 to the power minus 4 வந்து வருது. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்துட்டு மேலே வந்து கொண்டு வரலாம். ஸோ 3 to the power minus 6 into 2 to the power minus 6. ஸோ இப்போ இது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பவர் வந்து அப்படியே வந்துட்டு ப்ளஸ் ஆயிடும். ஸோ 2 to the power minus 12 வந்து ப்ளஸ் 12 ஆயிடும். இது வந்து 3 to the power minus 4 வந்து வெறும் 4ஆக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, பவர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம்னு சொல்ல minus 6 plus 4. மறுபடியும் இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, பவர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ 2 to the power minus 6 plus 12 வந்து வரும். ஸோ அப்போ 3 to the power minus 2 வரும் into 2 to the power 6 வந்து வரும். ஸோ இந்த இடத்துல minus 2 இருக்கு. அப்போ அந்த minus 2 நம்ம கீழே எடுத்துட்டு போனால் அது என்ன ஆயிரும், 3 to the power plus 2 ஆயிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 2 to the power 6 எவ்வளோ, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 divided by 3 into 3 என்ன 9. ஸோ 2 to the power 6னா என்ன அர்த்தம், 2 into 2 into 2 into 2 into 2 into 2 நீங்கள் வந்து பண்ணுறீங்க, divided by 3 into 3 நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது 64 divided by 9. ஸோ 9 7s are என்ன வரும், 63 வரும். ஸோ மீதி 1. அப்போ இதை எப்படி எழுதலாம், 7 1 divided by 9 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் அல்ஜிப்ரான் இருக்க மாதிரி கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதோட அந்த லாஜிக் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம், ஏன்னா நிறைய கொஷின் பேப்பரில் இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரிபிள் ஆகுது. எவ்வளோ நாளில் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, ஆனால் அமௌண்ட் வந்து எத்தனையோ வருஷத்தில் 3 மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பிரின்சிபலை வந்துட்டு பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பி வந்து பிரின்சிபலாக இருந்துச்சுன்னா அது ட்ரிபிள் ஆகுதுன்னா என்ன ஆகும், அமௌண்ட் வந்து 3P வந்து மாறும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, 8%ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ இங்கே அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 3Pன்னு சொல்லிட்டாங்க. பி அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR by 100. ஸோ இந்த பியை வந்து காமனாக எடுப்போம். ஸோ 3P ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் N தான் நமக்கு தெரியாது, R வந்து வேல்யூ வந்து 8ன்னு கொஸ்டினில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 8%ன்னு. ஸோ இந்த P வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்து வந்துடும். மீதி என்ன இருக்கும், 1 ப்ளஸ் 8 இன்ட்டு N, 8N மாறிடும், டிவைடட் பை 100. ஸோ P கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆகிடும். ஸோ 3 -1. அடுத்து என்ன இருக்குது, 8N டிவைடட் பை 100. ஸோ 3 - 1 என்னவா மாறுது, 2 ஆகுது. அடுத்து இங்கே இருக்க 100 இந்த பக்கம் போச்சுன்னா இன்டூ 100 ஆயிரும். நியூமரேட்டரில் இருக்க 8 இங்கே டினாமினேட்டரில் ஆயிரும். இங்கே வந்து N இருக்கும். ஸோ 2 1s are 2, 2 4s are 8, 4 1s are 4, 4 2s are 8, மீதி 2 இருக்கும் 5. ஸோ எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 25 years. ஸோ அவங்க போட்டிருக்க பிரின்சிபல் வந்து 3 மடங்கா, அதாவது ட்ரிபிளாக வந்துட்டு மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 25 years வந்து ஆகுது.
ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு போட்டுட்ருக்க இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த சம்ஸோட சொல்யூஷன் இருக்கிற பிடிஎஃப் வந்து வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2018 குரூப் 2ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சேர்த்தாப்பில் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட வியூஸ்லாம் வேணா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணலாம். உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து 25 rupees இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பிடிஎஃப் இல்லாமல் உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் நம்பர் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 57, 71, 75, 99 ஸோ தட் த ரிமைண்டர்ஸ் மே பி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அது வந்து சேம் நம்பராக இருக்கணும். இப்போ -2 பண்ணால் எல்லா நம்பர்லேருந்தும் -2 பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதோட ரிமைண்டர் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஸோ ப்ரொபோர்ஷனல்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும், இதையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஈக்குவலாக வந்து வரணும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போது நம்ம என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த 4 நம்பர்லேருந்து இந்த ஏ நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 54 மைனஸ் ஏ, நெக்ஸ்ட்டு 71 மைனஸ் ஏ, அடுத்து 75 மைனஸ் ஏ, அப்புறம் 99 மைனஸ் ஏ. ஸோ ப்ரொபோர்ஷனல்னால் என்ன சொன்னேன், இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 54 மைனஸ் ஏ டிவைடட் பை 71 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 75 minus a divided by 99 minus a. So இப்போ cross multiply பண்ணலாம். So இது இங்க வரும், இது வந்து இங்க வரும். So 54 minus a into 99 minus a equal to 75 minus a அடுத்து 71 minus a. So இப்போ வந்து 54 into 99 வந்து பண்ணலாம். 54 into 99. 9 4s are எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. So 3 9 5s are 45 plus 3 பண்ணும்போது 48. ஸோ அதே நம்பர் தான் மறுபடியும் வந்து மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ 6 8 plus 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 மீதி 1 அடுத்து 13 மீதி 1 5. ஸோ 5346 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து 54 இன்ட்டு ஏ பண்ணணும். ஸோ மைனஸ் 54 இன்ட்டு ஏ வரும். அடுத்து இது ரெண்டும் பண்ணிங்கன்னா மைனஸ் 99 இன்ட்டு ஏ. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் ப்ளஸ் ஆகி ஏ ஸ்கொயர் வந்து வரும். அடுத்து இங்கே 75 இன்ட்டு 71 வந்து பண்ணலாம். ஸோ 75 இன்ட்டு 71. ஸோ 1 டேபிளில் பண்ணும்போது அதே நம்பர் தான் வந்துட்டு வரும். அடுத்து 7 5s பண்ணும்போது 35 7 7s 49 49 + 3 வந்து 52. ஸோ 5 12 மீதி 1 3 again 5. So 5325. அடுத்து 75 into a பண்ணும்போது minus 75a. again இது ரெண்டையும் பண்ணும்போது minus 71a. minus into minusனா plus a ஸ்கொயர். ஸோ இந்த ஏ ஸ்கொயரும் இந்த ஈக்குவல் டுல இந்த பக்கம் இருக்க ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது 5346 minus 54 ப்ளஸ் 99 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 153a ஈக்குவல் டு 5325 மைனஸ் 75 மைனஸ் 71 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 146a. ஸோ இப்போது இந்த நம்பர் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ 5346 மைனஸ் 5325 ஈக்குவல் டு இது இங்கே வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போது 153a மைனஸ் 146a. ஸோ 5346 மைனஸ் 5325 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 21. ஸோ இந்த 153a மைனஸ் 146a வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7a. அப்போ இங்கே 21 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு a. ஸோ 7 1s 7 3s 21. ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 அப்படின்ற நம்பரை நம்ம இந்த எல்லாத்துலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து ப்ரொபோர்ஷனலாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்.
ஸோ கொஸ்டின் என்னன்னா 6 மென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 டேஸில். ஸோ 6 மென்ஸ் 10 hours ஒர்க் பண்ணுறாங்க, 24 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஹவு many days will 9 மென்ஸ் 8 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணால் அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ ஒரே ஒர்க்கை தான் 6 பேர் சேர்ந்து 24 நாளில் முடிச்சாங்கன்னா 9 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒர்க் சேமாக இருக்கிறனால நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் மென்ஸு அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸு அவங்க ஒர்க் பண்ண டேஸு, அது கூட செகண்ட் பேட்சில் ஒர்க் பண்ணவங்களோ மென்ஸு அவங்க ஒர்க் பண்ண ஹார்ஸு அவங்க ஒர்க் பண்ண டேஸ், இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து வரணும். ஸோ இது எப்படின்னா ஒர்க் வந்து சேமாக இருக்கும்போது நம்ம இப்படி ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சில் எத்தனை மென் 6 மென்ஸு அவங்க எத்தனை ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்க 10 hours ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 24 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுவே செகண்ட் பேட்சில் மென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 9 மென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ நாளில் முடிச்சாங்கன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ D2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் வரும். அப்போ 6 into 10 into 24 divided by 9 into 8. So 8 ones are 8 3s are 24, மறுபடியும் 3 ones are 3 3s are 9, திரும்பி 3 ones are 3 2s are 6. மீது என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 2 into 10 equal to D2. ஸோ 2 into 10 எவ்வளோ 20. ஸோ D2 ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ அவங்க 20 டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஒர்க் சேமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஈக்குவேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க 20 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஜஸ் அதாவது சேலரி வந்து 600 rupees. ஸோ அப்போது ஏக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து 600 கொடுத்துட்டாங்க. அப்போ தனித்தனியாக ரெண்டு பேருக்கும் இருக்கிற சேலரி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸ். அப்போ அவங்களோட 1 day ஒர்க் வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 20 அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணி போட்டால் அவங்களோட 1 day ஒர்க் வந்து வந்துடும். இது வந்து ஏயோடது. அதே மாதிரி பியோட ஒரு நாள் வேலையை வந்து 1/30. ஸோ இவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா A/B ஈக்குவல் டு 1/20 1/30. ஸோ ரேஷியோவில் இருக்கும்போது மேலே போயிடும். அப்போது 30 இந்த பக்கம் வந்துடும், 20 அந்த பக்கம் போயிடும், கீழே 1 இருக்கனால அது வந்து எழுத வேணாம். இங்கே 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3:2. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலரியிலேருந்து 3 பங்கை வந்துட்டு ஏக்கும் 2 பங்கை வந்துட்டு பிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோ 600ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 3x + 2x எவ்வளோ 600 rupees. ஸோ 3x + 2x வந்து 5x ஈக்குவல் டு 600 rupees. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 600 டிவைடட் பை 5. ஸோ 5 ones are 5 12 120. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு வந்துருச்சு 120ன்னு வந்துருச்சு. அப்போது ஏயோட போர்ஷன் எவ்வளோ 3x. அப்போது ஏ வந்து 3x நம்ம 3 into x வந்து பண்ணணும். அப்போது 3 into 120. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 063. ஸோ ஏயோட சேலரி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360. அதே மாதிரி பிக்கு வந்து 2x. ஸோ 2 into 120. அப்போ எவ்வளோ இருக்கும் 2 into 120 வந்து 240. ஸோ பியோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240. ஸோ 360 240. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ யாருக்கு எவ்வளோ போர்ஷன் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.
Question என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the average of the value 18, 41, x, 36, 31, 24, 37, 35, 27, 36 இதோட ஆவரேஜ் வந்து 31 இருந்தா இங்க நமக்கு வந்து xன்னு கொடுத்திருக்க வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் டேர்ம்ஸ் அது கூட வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ கொடுத்திருக்க டேர்ம்ஸ் எல்லாம் சம் பண்ணணும், மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் வந்து பண்ணணும். அது ரெண்டும் டிவைட் பண்ணாதான் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இங்கே ஆவரேஜோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, என்னென்ன டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு டேர்ம் மட்டும் கொடுக்காம இருந்திருக்காங்க, அந்த டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 31ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ 18 + 41 + x + 36 + 31 + 24 + 37 + 35 + 27 + 36. இப்போ இது கூட எதை வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டேர்ம்ஸ் இருக்கப்போ இதை 10ஆல் டிவைட் வந்து பண்ணணும். ஸோ இப்போது இது எல்லாமே நம்ம வந்து சம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 285 வந்து வரும். கூட வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்கப்போ ப்ளஸ் எக்ஸ். இந்த 10 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 31 × 10 வந்து மாறிடும். ஸோ 31 × 10 என்ன? 310. இந்த 285 இந்த பக்கம் போச்சுன்னா -285 = x. ஸோ 310லேருந்து 285 வந்து மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் எக்ஸ் வந்து 25ன்னு போட்டு இதெல்லாம் சம் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 31 வந்து வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 25. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ சம் ஆஃப் 8000. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, எவ்வளோ இயர்ஸ்னா 2 years. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 8000 ருப்பீஸை வந்து அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ வரும், அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் எவ்வளோ வரும், இப்போ வர இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் தனித்தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து போகும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் பி வந்து 8000ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 2 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. ஸோ 2 yearsக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P × R/100 the whole square. ஸோ 2 yearsக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இயர்ஸ் மாறுச்சுன்னா ஃபார்முலா வந்து மாறும். ஸோ P நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8000 கொடுத்துட்டாங்க. சம் வந்து 8000ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைடட் பை 10 the whole square. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 8000 into 1/10 into 1/10. ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால 2 வாட்டி. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து போடும்போது அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 80 rupees. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதோட லிங்க் வேணும்னா மேலே செக் பண்ணுங்கள், அங்கே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா கொஷின் பேப்பருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட், சயின்ஸு, ஜியாகிரஃபின்னு எல்லா டாபிக்ஸுமே நான் தனியாக போட்டுட்டு வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2016லேருந்து எல்லா கொஷின் பேப்பரும் கம்பைன் பண்ணி சயின்ஸு தனியாக, ஜியாகிரஃபி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, ஆப்டிடியூடில் டாபிக் வைஸ் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் டாபிக் வைஸும் நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு வரேன். எல்லாமே செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ சோர்ஸஸாக தான் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் மெட்டீரியல் மட்டும்தான் காஸ்ட்டு, மற்றபடி வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர்ஸ்மார்ட் 2K19. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் டீடைல்ஸ் அண்ட் வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். மெட்டீரியல்ஸை நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.